ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை பொடி செஞ்சு சூப் எப்படி செய்கிறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவு முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கடுத்து ஒரு வடை சட்டியில் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்ல பொன்னிறமாயிடுச்சு. அதை ஒரு மரத்தில் கொட்டி ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு துவரம்பருப்பு அதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற விட்டுருவோம். இப்போ நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதையுமே ஆற வச்சிடலாம். இதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதே மாதிரியே 1/2 டீஸ்பூனுக்கு இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, முழு கொத்தமல்லியை அப்படியே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து கருக்க விடாமல் வறுத்து ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன், பொடி கலவாக போட்டுக்கிறேன். நம்ம சூப் செய்யும்போது உப்பு இன்னும் கொஞ்சம் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பொடி கலவாக மட்டும் உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதையுமே ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருக்கிற ஒரு கையளவு கருவேப்பில், ஒரு கட்டு முருங்கைக்கீரையில் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற தண்டு ஸ்டெம்மோடையே நான் காய வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்ந்து பொடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நைஸாக பொடியாக வந்துடும். முருங்கைக்கீரை தண்டுமே இப்போ நிறைய சத்துக்கள் இருக்குது சாப்பிட சொல்கிறாங்கல்ல, அதனால ஃபுல்லாக இலையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணாமல் அந்த குட்டி குட்டியாக இருக்க தண்டையுமே போட்டு காய வச்சுட்டேன். காய வச்சு ஒரு வடை சட்டி, அதே மாதிரி வடை சட்டியில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக்க விடாமல் பச்சை கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்குவோம். அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கையில் நுணுக்கினாவே இலையெல்லாம் நுணுங்கி வரணும். அந்த அளவுக்கு இலையை வறுத்து எடுத்துகிட்டு இதை அப்படியே இன்னொரு மரத்தில் கொட்டி ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் பெருசாக அரைஞ்ச பூண்டு, அதனால் 4 பல் அளவு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். அதையுமே வடை சட்டியில் போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரையுமே வறுத்து எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். நல்லா அந்த ஒரு ஈரப்பதம் போய் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி அந்த சட்டியிலேயே வடை சட்டியிலேயே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆகி நமக்கு பூண்டு வறுபட்டு வந்துடும். இந்த மாதிரி வறுபட்டதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாம் வறுத்தோம்ல, அந்த பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நுணுக்கிடுவோம். இது கூட வறுத்து வச்சுருக்க பூண்டும் போட்டு ஃபஸ்ட்டு நுணுக்கி எடுத்துருவோம். இப்போ நம்ம பருப்பு மட்டும் நல்லா நுணுக்கி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கீரையும் கருவேப்பிலை இலையுமே போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜார் பத்தாதுங்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு 2 பேட்சாக முருங்கை இலையை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா நைஸ் பொடியாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நமக்கு சூப் பொடி இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி பொடி அப்படின்னா தான் கொஞ்சம் குறையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது சூப் பொடிங்காட்டி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதிலிருந்து நம்ம இன்றைக்கி சூப் எப்படி செய்கிறது சொல்லிட்டும் பார்த்துருவோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு முருங்கை சூப் பொடியை எடுத்து போட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்குவோம், கட்டி இல்லாமல். இதுக்கடுத்து நான் அடுப்பில் ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் 1 டம்ளர் அளவு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதுவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சூப் பொடியை நல்லா போட்டு கரைச்சாச்சு. கரைச்ச சூப் பொடி மிக்ஸை அப்படியே கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுவோம். கலந்து விட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே எச்சா கொதிக்க வேண்டாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். மேலே பொங்கி பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக கொதிச்சு இதுவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான முருங்கை சூப் ரெடி. குழந்தைகள்லாம் முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம எப்படியாவது முருங்கைக்கீரையை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ட்ரை பண்ணி இந்த ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சேன்.
சூப் பொடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சாயந்தரம் ஈவினிங் நேரம் ஒரு நேரம் சூப்பை காய்ச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு பெப்பர் போட்டு நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா தொண்டைக்குமே இதமாக இருக்கும். நமக்கு இது சத்துமிக்க சூப்பும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.